இன்னைக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போதே என் பொண்ணு பேன் கேக் தான் வேணும்னு கேட்டுட்டா. அதுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸா பண்ணி குடுத்தேன். இந்த பேன் கேக் டீட்டெயில் ரெசிபி வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். செக் பண்ணிக்கோங்க. இந்த பேன் கேக் கொஞ்சம் ஸ்லோவா வேக வச்சுக்கோங்க. இல்லைன்னா உள்ள கரெக்ட்டா வேகாது. நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு பாருங்க. இதுக்கு நான் ஹோம்மேட் ஜாம் வச்சு தான் குடுத்தேன். பேன் கேக்னா எப்படி தான் இருக்குமோ, அவளே சாப்பிட்டுக்குவா. ஊட்ட வேண்டான்னு சொல்லிருவா. இது பார்த்தீங்கன்னா, வாக் பக்ரி டீ தூள். இங்க இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அம்மா இங்க வந்தபோது இங்க குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப புடிச்சிருச்சு. ஊர்ல போய் கடைகள்ல செக் பண்ணேங்க, கிடைக்கவே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா ஆன்லைன்லயே இருக்கு. Amazonல இருக்கு. உங்களுக்கு அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஒரு டைம் வாங்கி குடிச்சு பாருங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாரி இருக்கும். இந்த டீ கூட ஈவினிங் பிஸ்கெட் சாப்பிட்ற பழக்கம் மட்டும் எனக்கு போகவே மாட்டேங்குது. நானும் மாத்திக்கணும்னு நெனைக்கிறேன். எனக்கு வந்து பிரெட் இல்லைன்னா பிஸ்கெட் வேணும். யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்க. இங்க மழை வேற விட்டு விட்டு வரனால ஸ்கூல்லேருந்து டெய்லி இப்படி தான் வரா. இதை கழுவி எடுக்கவே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து வெளியே தான் விளையாட வைப்பாங்க. வெதர் கொஞ்சம் நல்லா இருந்தா. அவங்க அப்பா வந்தானே ஓட்டம் பாருங்க. இந்த பொண்ணுங்களுக்குலாம் எப்படி தான் இருக்குமோ அப்பாவை பார்த்துட்டா. அதுக்கப்புறம் இந்த ஸ்வீடிஷ் கிளாஸ் போகிறேன் இல்லைங்க, அதனால கொஞ்சம் படிக்கிற வேலை இருந்தது. அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.